பூச்சாண்டி வேலையெல்லாம் வேண்டாம், தேர்தலில் மோதி பார்ப்போம். திமுகவுக்கு விஜய் சவால். நாகை புத்தூர் ரவுண்டானா அருகே உள்ள அண்ணா சிலை சந்திப்பு பகுதியில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது சனிக்கிழமைகளை பிரச்சாரம் மேற்கொள்வது ஏன் என்பது குறித்து விளக்கம் அளித்தார். மேலும் அவர் பேசியதாவது, அதென்ன சனிக்கிழமைகளில் பிரச்சாரம் என விமர்சனம் செய்தார்கள். முக்கியமாக உங்கள் வேலைக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாது என்பதற்காக விடுமுறை நாட்களில் ஓய்வு நாட்களில் வருவதுதான் திட்டம். அரசியலில் சிலருக்கு நாம் ஓய்வு கொடுக்க வேண்டும் அல்லவா? அதனால்தான் ஓய்வு நாட்களில் திட்டமிட்டு பிரச்சாரம் செய்து வருகிறோம். ஆனால் உங்களை பார்க்க வரும்பொழுது கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கிறார்கள். உங்களிடம் நான் பேசுவதே 3 நிமிடங்கள் தான். அப்போது அதை பேசக்கூடாது, இதை பேசக்கூடாது என்கிறார்கள். அரியலூரில் கரண்டை கட் செய்கிறார்கள். பிரதமரோ உள்துறை அமைச்சரோ வரும்பொழுது இதுபோல் கட்டுப்பாடுகளை விதிப்பீர்களா? நீங்கள் தான் மறைமுக உளவுக்காரர்களாக ஆயிற்றே. பஸ்ஸுக்குள்ளேயே இருக்க வேண்டும், கையை உயர்த்தக்கூடாது, மக்களை பார்த்து சிரிக்க கூடாது என்கிறீர்கள். மக்களிடமே கேட்கிறேன், நான் உங்களை பார்க்க கூடாதா? உங்கள் குறைகளை கேட்க கூடாதா? உங்களிடம் பேசக்கூடாதா? கொள்ளையடித்து வந்த உங்களுக்கு எவ்வளவு இருக்கும் என்றால் சொந்தமாக உழைத்து வந்த எனக்கு எவ்வளவு இருக்கும்? மக்கள் நெருக்கடி மிகுந்த இடங்களை தேர்ந்தெடுத்து தருகிறீர்கள். நான் மக்களை பார்க்க கூடாது, பேசக்கூடாது என நினைக்கிறீர்கள். நான் ஒன்றும் தனி ஆள் கிடையாது. மாபெரும் பெண்கள் படையின் சகோதரன், மாபெரும் இளைஞர்களின் சகோதரன். 2026 தேர்தலில் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று தாவேகா, ஒன்று திமுக. இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் விட்டுவிட்டு நேரடியாக கெத்தாக தேர்தலுக்கு வாருங்கள். கொள்ளையடிக்கிற நீங்களா, இல்லை மக்கள் வீட்டில் ஓட்டாக இருக்கும் நானா என பார்த்து விடலாம் என்று அவர் பேசினார். விஜய் தற்போது மு.க.ஸ்டாலினுக்கு நேரடி சவால் விடுத்திருப்பதால் அரசியல் களம் தற்போது சூடு பிடிக்க துவங்கி உள்ளது. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிரைம் நியூஸ் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.